வெல்கம் டு மிஸ்டர் நோபடி டிவி. அனி நம்ம பார்க்க ஒரு மூவி வந்து வார் மிஷன் 2026 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. அண்ட் இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது. இந்த ஹில்ஸ் மேல் லாட் கைஸ் உங்களுக்கும் நிறைய மூவிஸ் ஒரு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து மெயின் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கேரக்டர் தான். அந்த கேரக்டர் வந்து ஒரு ஆர்மியில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தம்பியும் ஆர்மியில் தான் இருக்கார். தம்பிக்கு வந்து அந்த கான்வாய்ன்னு சொல்ல போகிற அந்த வெஹிக்கிள் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவர் வந்து சரி பண்ண போகிறார். ஏன்னா வந்து இவர் இன்ஜினியர் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மெக்கானிக், ஓகேங்களா. இவர் அங்கே போயிட்டு சரி பண்ணுற அந்த சமயத்தில் அங்கே வந்து அட்டாக் நடந்தது. அவர் தம்பி வந்து ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் மோடுக்கு போயிடுறாரு. அண்ட் இவருக்கும் கால் அடிபட்டுருது. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு 10 மைல் அவரோட தம்பியை வந்து ஷோல்டரில் ஏற்றிட்டு கேரி பண்ணி போயிட்டுருக்க அந்த சமயத்தில் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸில் போயிட்டு காமிச்சிட்டாங்கன்னா லைக் புழைக்க வச்சுருவாங்க. ஹாஸ்பிட்டல் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். அங்கே போகிறதுக்கு 100 மீட்டர் முன்னாடி நம்ம ஆள் மயக்கம் போட்டு ஊந்துடுறாரு. ஊந்துட்டு தன்னோட தம்பி இறந்துடுறாரு. அடுத்த நாளே வந்து நம்ம ஆளுக்கு வந்து மெடல் அது இதுன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஃபஸ்ட் டேவாக நினச்ச அந்த அந்த நாளில் அவருக்கு மெடல் தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவரும் அவரோட தம்பியும் வந்து ராஸ்ப்னு சொல்லப்படுற இன்னொரு ஒரு ஒரு எலைட் ஸ்குவாட் இருக்கும். அந்த ஸ்குவாடில் செலக்ட் ஆகி அங்கே வந்து 2 பேரும் சர்வ் பண்ணலாம், நம்ம 2 பேரும் இருந்து அங்கே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தம்பியோட ப்ராமிஸை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காகவே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள்லேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஏஜ் அதெல்லாம் இது பண்ணி 3 வாட்டி ரிஜெக்ட் ஆயிருக்கு. 4வது தடவை வந்து ட்ரைனிங்க்கு வந்து இவர் செலக்ட் ஆகிட்டார். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இவர் அங்கே போயிட்டு யார்கிட்டையும் பேசுகிறதும் இல்லை, பழகிறதும் இல்லை. பட் எல்லா ட்ரைனிங் செஷன்லையும் ஃபஸ்ட்டாக வந்து நிற்கிறாரு. சில்வர் ஸ்டார்லாம் வாங்கிடுவார். தென் வந்து இவர் செலக்ட் ஆக போகிறாரு அப்படின்ற அந்த பட்சத்தில் 8 வார செஷன் 7 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 8வது வாரத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மெடிக்கலி அன்ஃபிட்ன்றதுக்கு காரணம் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. இதெல்லாம் மறந்துட்டு அதுக்கப்புறம் போகணும்னு சொல்லிட்டு நம்மளால் அந்த ரெஸ்ட்லாம் இல்லாமல் இதுக்கு மட்டுமே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்ளை பண்ணிட்டு இதுக்கே வந்து இப்படி இருக்கும்போது அந்த சமயத்தில் தென் அதுக்கப்புறம் இவங்களோட மேல் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, நீ போயிருப்பா வேணாம் அப்படின்ற மாதிரி. இவர் சொல்லுவார், என்னால் அது முடியாது, நான் வந்து பண்ணியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணுவார். ஸோ இவனை வந்து திருத்த முடியாது நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா லாஸ்ட்டு ட்ரைனிங் செஷன் தான் ரொம்ப கஷ்டமானது. அதுக்கு பேர் வந்து டெத் மார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாமே முடிக்கணும். நம்மளால் வந்து அந்த எலைட் ஸ்குவாட்டுக்கு வந்து அவர் கூட செலக்ட் ஆன அந்த ஆளுங்களுக்கு வந்து நம்ம ஆளை லீடராக போட்டுருவாங்க. இப்போ லீடராக இருந்தால் நீ கோஆர்டினேட் பண்ணி தானே அவனோட பேச தானே ஆகணும், பழகி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த ட்ரைனிங் பீரியடில் இருக்கும்போதே நாசா கிட்டேருந்து நிறைய நியூஸ்லாம் வந்து வெளியே வந்துருக்கும். நியூஸ் சேனல்ஸில் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ரோனட் வந்து நம்ம எர்த்தை சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆஸ்ட்ரோனட் ஒரு சின்ன ஒரு பகுதி வந்து அங்கே வந்து விழுந்திருக்கும் இவங்களோட அந்த ட்ரைனிங் செஷன் பீரியடில். இவங்க என்ன நினைப்பாங்க, சரி நம்மளை வந்து பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை வந்து நம்ம பாம்பு பிளாஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு பிளாஸ்ட் பண்ண உடனே அதில் ஒரு கீழே கூட விடாது, அது வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்பாக மாறி இவங்களே வந்து அன்டவுன் பண்ண ஆரம்பிச்சிடும். தென் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு புரியவே வரும், இது வந்து ஒரு ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப். ஏலியன்லாம் இருக்காது, லைக் வேறு ஒரு பிளானட்லேருந்து ஹெர்த்தை டெஸ்ட்ராய் பண்ண அமைச்ச ஒரு ஸ்பேஸ்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் இவங்க ஒரு பிளான் பண்ணி அதை வந்து வீழ்த்தினாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து உண்மையாக எப்படி சொல்கிறதுனா ஒரு பயங்கரமான ஒரு படம், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த படத்தில் வந்து அந்த வார் அந்த ட்ரைனிங் செஷன்லாம் வந்து ஒரு மாதிரி நமக்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு மாதிரி பூஸ்ட் மாதிரி இருக்கும் அது பார்க்கும்போது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா லைக் ரொம்பவே ஒரு மாதிரி அந்த விஎஃப்எக்ஸு, இந்த புல்லட் பட்டு உடம்பு தெரிக்கிறது அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து பக்காவாக பண்ணியிருப்பாங்க. ஒரு பயங்கரமான ஆக்ஷன், சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் என்டர்டைனர் சரியாக இருக்கும் படம். உங்களுக்கு வந்து அந்த படம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு போர் அடிக்காது, எங்கேயும் லேக் இருக்காது, கரெக்டாக கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சமாக ஒரு மாதிரி இருக்கும். மற்றபடி படம் வந்து சரியான படம், கண்டிப்பாக பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த வாரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அவங்களுக்குலாம் வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாகவே இருக்கும். அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 4 ஹவர்ஸ் தருவேன். இதேமாதிரி மூவி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலாம் நம்ம மிஸ்டர் நோபடி இன்னும் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.